தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரே வைத்தெரிச்சல் அப்படின்னு இங்க ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரே தான். என்னன்னா, பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவர் பாஜகவோட கிளை செயலாளராம் அப்படின்னு இவர் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு ஒரே வைத்தெரிச்சலாம். ஏன் வைத்தெரிச்சல்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பார்த்து அவர் வயிறு எரியிறாராம், அவர் பொறாமப்படுறாராம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கி பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். இந்த சட்டம் ஒழுங்கா சரியாக இருக்கு, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அதனால தைரியமாக வேலைக்கு போகிறாங்க. ஏராளமான தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சி பாஜகவோட கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, வயிறு எரியுது. அவருடைய என்ன ஓட்டம் என்ன தெரியுமா? கால்களெல்லாம் வாரிவிட்டு ஆட்சிக்கு வந்தோம், இந்த திமுகவும் ஸ்டாலினும் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க என்ற பொறாமையில் அந்த பொய்யையும் பொருளையும் பரப்புகிறார். அடுத்ததா பேசின முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டபுள் இன்ஜினோ டப்பா இன்ஜினோ தமிழ்நாட்டை கவுக்கணும்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், நீங்களே தடம் புரண்டு போயிடுவீங்க, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த துரோக கூட்டணியான என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை ஆளணும், தமிழ்நாட்டை ஒரு வழி ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, மக்களே அதுக்கு வாய்ப்பே கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் அவர்கள். என்டிஏ என்னும் துரோக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. அது உறுதி உறுதி. டபுள் இன்ஜினாவது டப்பா இன்ஜினாவது தமிழ்நாட்டை வீழ்த்தணும் என்ற எண்ணத்தோடு நுழைய நினைச்சா தடம் புரளர் மாதிரி விரட்டணும். நம்முடைய போராட்டம் திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக.